சார் அதிமுகவுக்கு மக்கள் இன்னைக்கு பதிலடி கொடுத்து அவங்களை எதிர்கட்சியாக உட்கார வச்சாச்சு. நாளைக்கு எதிர்கட்சியாக கூட கிடையாது, நாளைக்கு எதிர்கட்சியாக கூட அவங்க இருக்க போகிறது கிடையாது. அவங்கள விமர்சித்து அவங்கள நான் ஈக்குவலாக ஒரு பிளேயராக நான் ஏன் காட்டணும்? இங்கே நம்ம ஓட் பாலிடிக்ஸில் இருக்கோம், அடுத்த வருஷம் தேர்தலை சந்திக்க போகிறோம், முதல் இடத்துல ஓடிக்கிட்டு இருக்கவங்க நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் அடுத்த இடத்துல இருக்கிறவங்ககிட்ட சண்டை போட்டு அவங்க ஒரு கருத்து சொல்லுவாங்க, அதுக்கு நாங்கள் ஒரு கருத்து சொல்லணும், இதிலிருந்து இவங்க ஒரு கருத்து சொல்லணும், அதுக்கு ஒரு அறிக்கை விடணும், இப்படி போய்கிட்டு இருக்கோம். நீங்கள் டைவர்ட் பண்ண பார்க்குறீங்க. அதை டிஎம்கே பக்கம் விமர்சனம் வைக்கிறோம், நீங்கள் அதிமுக பக்கம் வைக்கல அப்படின்னா அவங்களுக்கு மக்கள் பதிலடி கொடுத்துட்டாங்க. அடுத்து ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு, அந்த ஆப்ஷனை தேடி மக்கள் வராங்கன்னும் போது நீங்கள் திரும்ப டிஎம்கேவை அடித்து டிஎம்கேவை பெரிய பிளேயர் ஆக்கி அவங்கள வந்து ரேஸில் கூட கூட்டு போக ஓட சொல்கிறீங்க. அவங்கள ஆல்ரெடி மக்கள் தண்டிச்சாச்சு, அவங்க எதிர்கட்சி தான் இந்த வாட்டி, அடுத்த முறை அதுவும் கிடையாது. மறுபடியும் வைக்கவே மாட்டேன்னு சொன்ன பாஜக கூட்டணியில் ஏடிஎம்கே போய் சேர்ந்துருச்சு. மக்கள் எந்த நம்பிக்கையில் இருந்தாங்களோ அந்த நம்பிக்கையை உடைச்சாச்சு. எஸ்டிபிஐ மாநாட்டில் ஏறி நின்று இதற்கு பிறகு பாஜகவுடன் சத்தியமாக கூட்டணி கிடையாதுன்னு சொன்னவர் அடுத்தபடியாக அங்கே போய் நிற்கும் போது தெரியும் அவங்க என்ன கையறு நிலையில் இருக்காங்கன்னு சொல்லி. இப்போ திமுக அதிமுக ரெண்டு பேருக்குமே ஒரே நிலை என்ன அப்படின்னா, அவங்க கை கரை, அந்த கரை படிந்த கையை வச்சுக்கிட்டு நேர்மையாக நீங்கள் தலை நிமிர்ந்து நிற்க முடியாது. அந்த 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 நேர்மை இன்னைக்கு விஜயண்ணா கிட்ட இருக்குது. இன்னைக்கு விஜயண்ணா தாவேக்கா ஆட்சிக்கு வரக்கூடாதுன்றதுல திமுகவும் உறுதியாக இருக்கும், அதிமுகவும் உறுதியாக இருக்கும், பாஜகவும் உறுதியாக இருக்கும். ஏன்னா தாவேக்கா ஆட்சியை இங்கே குறை சொல்கிறதுக்கோ இல்லை அவங்கள அமலாக்கத்துறை அமுக்கிறதுக்கோ இல்லை அவங்க மேலே ஊழல் புகார் சொல்கிறதுக்கோ ஊழல் குற்றச்சாட்டு வச்சு அவங்கள நடவடிக்கை எடுக்கிறதுக்கோ எதுவுமே கிடையாது. அது ஃப்ரெஷ் பீஸு. இங்கே ஏற்கனவே 2 பேர் குடிமையை நம்ம கையில் வச்சுருக்கோம், இவங்களே மாற்றி மாற்றி ஆட்சியில் உட்கார வைக்கணும்னு தான் பாஜக நினைக்கும்.